அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அதுவும் வாண்டடா வாலண்டரியா அங்கே போகல. திடீர்னு அந்த பக்கமாக போகும்போது அந்த வீடு அவங்க கண்ணில் பட்டுச்சு. ஏன்னா அந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைட் பீச். அவங்க பீச்சை நோக்கி தான் போனாங்க. அந்த வீடு அவங்க கண்ணில் பட்ட உடனே சரி ஓகே அங்கே 2 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. அது லேட்டாக தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த பாட்டி இப்படி சொன்ன உடனே ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற க்யூரியாசிட்டியோடையும் எப்பயும் பெரியவங்க சொன்னால் சின்னவங்க கேட்கவா போகிறாங்க அப்படின்ற ஒரு மென்டல் தாட்னாலையும் இவங்க திருப்பியும் அந்த வீட்டிலேயே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அப்போதான் பார்த்தாங்க அந்த வீட்டில் நிறைய ஆணிலாம் அடிச்சிருந்துச்சு. இவங்க ஆணியெல்லாம் பார்த்துட்டு ஏதோ அடிச்சு வச்சிருக்காங்க, யாரும் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு அதை ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் அப்பயும் அவங்களுக்கு தெரியாது அந்த ஆணி பின்னால் என்ன காரணம் இருக்குன்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு டயர்ட் ஆனதுக்கப்புறம் வா போலான்னு ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அந்த வீட்டை பார்த்தா மாதிரியே அப்படியே முறைச்சா மாதிரியே நிற்கிறாங்க. கூட அந்த ஃப்ரெண்டுக்கு புரியல ஏன் இந்த பொண்ணு இந்த வீட்டை பார்த்துட்டே நிற்கிறா, என்ன பிரச்சனை அப்படின்னு புரியல. அந்த வீட்டை பார்த்துட்டு இப்படியே நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட வந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிட்டா. போயிட்டு அவளை உலுக்கி வா போலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒன்றுமே நடக்கலை, ஜாலியாக போயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் ஆகலை. பட் அதோட முடியல. அன்னைக்கு நைட்டு கரெக்டாக 1 மணிக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த வீட்டில் அப்படியே பார்த்துட்டு நின்று ஒரு பொண்ணு திடீர்னு அவங்க வீட்டில் கத்தி கதறா அழறா. ஏன்னே தெரியல. அந்த வீட்டில் இருந்த அப்பா அம்மாக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஏன் இந்த பொண்ணு அழுகுது, என்ன காரணம்னு தெரில, ஏதோ கனவு கண்டிருக்கும் அப்படின்னு நினச்சி எழுந்து உட்கார வைக்கிறாங்க. தண்ணிலாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு திருப்பி படுத்துடுறாங்க. திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு கத்தரா கதறா அப்படியே ஓடுறா அந்த வீட்டை சுற்றி சுற்றி. ஒரே சத்தம். நைட்டு 1 மணிக்கு. அவங்க ஏரியாவே அமைதியாக இருக்குது, இந்த வீட்டில் மட்டும் சத்தம் கேட்குது. எல்லாரும் பயந்துட்டாங்க. இது நடந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் யாருமே தூங்கலை. அந்த பொண்ணை மட்டும் படுக்க வச்சுட்டு அவங்க எல்லாம் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. மறுநாள் காலையில இந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கே போனீங்க, என்னாச்சு, ஏன் இவன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா. அவங்க அப்பா அம்மாலாம் இப்படி கேட்டாங்க இந்த பொண்ணுக்கிட்ட. அப்பா அவ சொல்கிறா, ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், சும்மா ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ஏன் என்னாச்சு அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறான். அவங்க அப்பா அம்மா வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிட்டா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, நிஜமாவையா? அப்போவே ஒரு பாட்டி சொன்னாங்க அங்கே போகாதீங்கன்னு, நாங்கள் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனோம், என்னாச்சு இப்போ அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு வந்து இவளை வீட்டில் வந்து பார்க்குறா. இவகிட்ட பேசவே இல்லை இந்த பொண்ணு. இவகிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டையும் இந்த பொண்ணு பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வாயை திறந்தா மூடாமல் இருக்க ஒரு பொண்ணு இப்போ வாயே திறக்கலை, அமைதியாக இருக்கா. அவள் வீட்டு செவுத்தை பார்த்தே நிற்கிறா. யார் பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. இது ஏன், எதுக்கு, எதனால் நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் அவங்க அப்பா அம்மா குழப்பி போய் நிற்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா பயந்து போய் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோயிலில் இருக்க ஒரு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து என்னாச்சு என் பொண்ணுக்கு, ஏதாவது பாருங்க, ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பூசாரி அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்கு, இது சரிப்பட்டு வராது, நான் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவரு கொஞ்சம் மந்திரவாதி மாதிரி இருக்காரு. கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த அப்பா அம்மா கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த மாதிரி ஓடுறா, கத்துறா, இல்லைனா பேசாமல் அமைதியாக செவுத்த பார்த்தே நிற்கிறா, ஏன், எதுக்கு இப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த பூசாரி கரெக்டாக சொல்கிறாரு, முந்தா நேற்று 12 மணிக்கு 12 to 1:30 மணி உங்கள் பொண்ணு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பூசாரி சாமியார் 2 பேரும் சொல்கிறாங்க, ஆரம்பித்த இடத்துல தான் இதை முடிக்க முடியும்,
கண்டிப்பா ஒரு பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு நார்மல் ஆனா போதும் எனக்கு அப்படின்னு அந்த அப்பா அம்மா கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவ்வளோ கொடூரமா இருக்கு, இங்கெல்லாம் உன்னை யார் வந்து சுத்த சொன்னா அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் கேட்குறாங்க, அவங்க ஃப்ரெண்டையும் கேட்குறாங்க. 2 பேர்கிட்டயும் பதில் இல்லை. ஏன்னா 2 பேரையும் வாலண்டரியா வேணும்னே அந்த இடத்துக்கு போற வழியில அந்த இடம் நல்லா இருந்துச்சு, ஒரு வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் போனாங்க, ஒரு போட்டோஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் போனாங்க. அந்த வீட்டுக்கு போனாங்க இவங்க குடும்பத்தோட. போயிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க, யாரோடது இந்த வீடு, என்ன நடந்துச்சு இந்த வீட்டுல அப்படின்றத. அப்பதான் அங்க தெரிய வருது, அந்த வீட்டுல ஒரு 3 பேர் வாழ்ந்திருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு சின்ன குழந்தை. கடன் பிரச்சனை தாங்காம 3 பேருமே தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நிறைய சத்தம் கேட்டிருக்கு. யாரோ கத்துறா மாதிரி, கதறா மாதிரி, அழறா மாதிரி, எங்களை விட்டுருங்க இப்படின்ற சத்தம்லாம். ஏன்னா அவங்க அந்த வீட்டில் வாழும்போது டெய்லி யாராவது வந்து டோரை தட்டி எனக்கு எப்போ காசு தரப்போற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு அந்த வீட்டில். இது எதுவுமே தெரியாம இவங்க போயிருக்காங்க, போட்டோஸ் எடுத்திருக்காங்க, என்னென்னவோ நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் தான் நடந்த உண்மை என்னன்றதே தெரியுது. இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, கத்திக்கிட்டு யார்கிட்டயும் பேசாம, இந்த பொண்ணோட ஒரு முடி அவங்க செவுத்துல ஒரு ஆணி அடிச்சிருந்துச்சாங்க. அதாவது ஆல்ரெடி அந்த வீட்டுல சத்தம் கேக்குதுன்னு தான் ஒரு பூசாரிய கூட்டிட்டு வந்து கதவை இழுத்து மூடி ஆணி அடிச்சிருக்காங்க. அந்த ஆணியில இந்த பொண்ணோட முடி ஒண்ணு மாட்டிருக்கு. இவங்க யாருமே எதிர்பார்க்கல இத சொன்னது அந்த பூசாரி தான். அந்த முடியை நீங்க நினைக்கிற மாதிரி சரி புடுங்கி போட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணாதான் அந்த முடி எடுக்க முடியும், இல்லைன்னா புதுசா எடுக்கிறவங்கள அதை அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு அந்த பூசாரி சொன்னார். அமாவாசை வருது கரெக்டா இன்னும் 2 நாள் டைம் இருந்துச்சு. அது வரைக்கும் இந்த பொண்ணை இவங்க வீட்டில தான் வச்சு பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. வேற வழி இல்லையே, அது அவங்க பொண்ணு, கண்டிப்பா அவங்க பார்த்து தான் ஆகணும். அதனால கூட்டிட்டு போனாங்க வீட்டுல. அவ நடந்துக்கிறதே வித்தியாசமா இருந்துச்சு, சாப்பிடுற விதமும் வித்தியாசமா இருந்துச்சு. அது வரைக்கும் அவ்வளவு சாப்பிடாத ஒரு பொண்ணு திடீர்னு தட்டா சாப்பிடுறது, வர யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து பேசாம இருக்கிறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்றது, அவளே ஹர்ட் பண்ணிக்கிறது, இப்படிலாம் நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த 2 நாள்ல. அவங்க அப்பா அம்மா அவளை கட்டி போட்டுதான் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சில சம்பவத்துக்கு அப்புறம் 2 நாள் முடியுது. கரெக்டா நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கிட்ட வர சொல்லிட்டாங்க அந்த பூசாரி. இந்த பொண்ணையும் கூட்டிட்டு இவங்க அப்பா அம்மா, இவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் போறாங்க. மொத்தம் 4 பேர் போறாங்க. அங்க ஒரு பூஜை பண்றாங்க. அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சப்புறம் அந்த பூசாரியே அந்த ஆணிலேருந்து அந்த பொண்ணோட முடி எடுக்கிறார். எடுத்த உடனே அந்த பொண்ணு அங்கேயே மயங்கி விழுந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இது ஒரு உண்மையான சம்பவம். இந்த சம்பவம் நடந்ததே எனக்கு தான். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் ஷேர் பண்ணுறேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்க போன எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கும். அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், என் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுக்குறேன். டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியும் அன்னைக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Until then, this is bye from Riya Masrauri. Bye.